கருணாநிதி ஸ்டாலினிடம் உங்களுடைய மோடி மஸ்தான் வேலையெல்லாம் நடக்காது. தீவிர வாக்காளர் திருட்டு பட்டியல் எனப்படும் SIR தமிழ்நாட்டில் அமல்படுத்தி வந்து எதிர்த்து திமுக ஒருங்கிணைக்கும் இந்த வகையான போராட்டத்திற்கு நான் சார்ந்திருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்களுடைய தலைமையில் அணிவகுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் வாக்குரிமை காப்பதும் போலித்தனமாக திருட்டு வாக்காளர்களை சேர்ப்பதும் தடுப்பதும் அனைவரின் ஜனநாயக கடமை என்பது உணர்ந்து பணியாற்றுவோம். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு என்றும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த 3 மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்கள். ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். 20க்கும் மேற்பட்ட அமைப்பு, 40க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கூடியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நேரத்தின் அருமையை கருதி ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து விடுகிறோம். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்குள் காலூன்ற முடியாது என்கிற அந்த சூழலில் வாக்கு திருட்டை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வெற்றியை ஒரு ஸ்பீட் பிரேக் போட முடியுமா என்கிற எண்ணத்தில் தான் பீகார் தேர்தலுக்கு முன்பாக சங் பரிவார் ஒரு பார்ப்பன சக்தி இதை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, டிமானிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் சங் பரிவார் கும்பலுடைய சூழ்ச்சியை முதலில் கண்டுபிடித்து விடுகிற நாடாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை தயார்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 வாக்குச்சாவடிகளிலும் 7 லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பூத் கமிட்டி என்கிற ராணுவம் களத்தில் நிற்கிறது. சங் பரிவார் கும்பலுடைய எந்த சூழ்ச்சியும் முறியடிப்பதற்கு இந்த காலத்தின் தேவையான இருவண்ண கொடியை ஏந்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் தயாராக இருக்கிறோம். விழிப்போடு இருப்போம். சூழ்ச்சி மட்டுமே அவருடைய ஆயுதம், அறிவு நம்முடைய ஆயுதம். அறிவை செலுத்துவோம், சூழ்ச்சியை வெல்வோம். 2026 திராவிட மாடல் 2.0 தொடர்ந்து நீடிக்கும். தொடர்ந்து முன்னேறுவதற்கு கூடியிருக்கிற கூட்டம் அணியணியாக ராணுவம் போல் செயல்படுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் எச்சரிக்கையாகவும் உறுதிமொழியாகவும் பயன்பட வேண்டும் என்கிற கருத்தை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சர்புதீன் அவர்கள். சர்புதீன், மனிதநேய மக்கள் கட்சி. இந்திய முஸ்லிம் லீக்குடைய மாநில இளைஞர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம் முகமது யூனுஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள். எல்லா வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நாடு தழுவிய அளவிலே ஒரு அச்சத்தையும் சிறுபான்மை இனத்திற்கு ஒரு எதிராக ஒரு தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசுக்கு மக்களுக்கு எதிராக ஜனநாயகத்துடைய தூணாக விளங்கக்கூடிய அடிப்படை திட்டத்திற்கு எதிராக முனைந்து கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கூடிய SIR திட்டத்திற்கு எதிராக ஒன்று கூடி நாம் எதிர்க்கக்கூடிய கூட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கம் எங்களுடைய அருமை தந்தை செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தோழமை கட்சிகளுடைய அனைவரையும் போற்றி திட்டத்துடைய நோக்கத்தினுடைய அடிப்படையே ஓட்டுரிமையை பறிப்பது, திருட்டு ஓட்டுக்களை சேர்த்துக் கொள்வது, அதற்கு அடுத்து EVM மிஷின் மூலம் மக்களை ஏமாற்றி அதன் மூலம் நமக்கு செய்வதுதான். இந்த 3 நோக்கத்துடைய அடிப்படையை வைத்துத்தான் இந்தியா முழுவதும் முதலிலே பீகாரிலே காண்பித்து 25 லட்சம் ஓட்டுகளை திருட்டு ஓட்டுகளாக காண்பித்து 3 மாநிலங்களிலே தங்களுடைய தோல்வியை வெற்றியாக காண்பித்து
இதன் மூலம் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே எங்களுக்கு சட்டத்தை இயற்றிக் கொண்டு இந்த நாட்டினுடைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னாடி படிக்கட்டு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தில் ஒரு பிரிவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இதை சிஏயுடைய மூலாதாரத்தை வைத்து இது ஒரு பின்புறமாக கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் அச்சப்படவில்லை. இறைவனை தவிர எவனுக்கும் அஞ்ச மாட்டோம். மோடிக்கும் அஞ்ச மாட்டோம், கேடிக்கும் அஞ்ச மாட்டோம், அமித்ஷாவுக்கு அஞ்ச மாட்டோம். அறவாரி அத்துவாரியை நான் பார்த்தவர்கள் நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இந்திய குடியுரிமையை பற்றி நீ சொல்வதற்கு யார்? குடியுரிமையினுடைய தத்துவத்தை நீ என சொல்வதற்கு போராடப்பட்டவர்களுடைய பொட்டையினுடைய கட்சியை சார்ந்தவர்கள். சுதந்திர வரலாற்றிலே இன்றைய நடந்த நேற்றைய நடந்த ஒரு கார் வெடிப்பு சம்பவத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய டெல்லியிலே தூணிலே 63,500 பேர் முஸ்லீம்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர வரலாற்றிலே இடம்பெற்றவர்கள். ஆனால் சங்கிகளுடைய ஒரு நபரை கூட நீங்கள் அந்த தூணிலே இருக்க முடியாது. சீக்கியர்கள் இருக்கிறார்கள், தலித் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சங்கியினுடைய ஒரு நபரை கூட காண முடியவில்லை. டெல்லியில ஏற்றக்கூடிய செங்கோட்டையானாலும் சரி, புதுமை விழானாலும் சரி, இந்திய வரலாற்றிலே முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களை, தலித் சமுதாயத்தை, சிறுபான்மையினர்களை விட்டுவிட்டு எந்த வரலாற்றை முடியாது. தலைவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்திய சமுதாயத்திற்கு நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்து ஜனநாயகத்தை குடிகொள்ள நினைக்கிறீர்கள். ஒருபோதும் நடக்காது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய அத்தனை கூட்டணி தலைவரும் எனக்கும் சட்டத்தை அரசு 50 ஆண்டுகள் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். ஜனநாயக வழியிலே வர முடியாவிட்டால் கூட மற்ற பின்புற வழியிலே நீங்கள் போராட நினைக்கிறீர்கள், உள்ளே நுழைய நினைக்கிறீர்கள். உங்களுடைய கனவுகள் பலிக்காது. அதுவும் இந்த கொங்கு மண்டலத்திலே, மேற்கு மண்டலத்திலே, தமிழ்நாட்டிலேயும், கேரளத்திலும், திராவிடத்திலும், தென்னிந்தியாவிலும் உங்களுடைய கனவு பலிக்காது என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையை கூட்டணியுடைய பலத்தினால் மீண்டும் ஸ்டாலினுடைய திராவிட ஜனநாயக ஆட்சி வரும். அதிலே கூட்டணியுடைய பலம் தெரியும். நீங்கள் கொட்டையர்கள் பின்தோங்கி செல்வீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகின்றேன். அடுத்து இந்திய தேசிய லீக்குடைய பொறுப்பாளர் கிதுர் முகமது அவர்கள். அடுத்து எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் AH முகமது இஷாக் அவர்கள். மதிப்புக்குரிய அமைச்சர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இறைவனுடைய சமாதானமும் கூட்டத்திலே எங்களுடைய போல இருப்போம் என்று வாய்ப்பு